வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காச்சும் வீடியோ வேணால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேட்டு விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அதை கிளியர் பண்ணிச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அபவுட்லையும் இருக்குது. செக் பண்ணி பார்த்து அதில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். நீங்கள் விரும்பும் ஆண் உங்கள் உடம்பிற்காக உங்களை காதலித்தால் நீங்கள் அவர்களிடம் ஒரு விஷயம் கேட்கும் பொழுது அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் கூட தெரியும் என்பது போல் கூறி நல்லவர் போல காமித்துக் கொள்வார்கள். உங்கள் லைஃப்பில் ஒருத்தங்க கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த கேட்குறீங்க, ஒரு விஷயத்த பண்ண சொல்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. பட் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியலனாலும் எனக்கு தெரியும், நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க நமக்காக தான் அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபேக்காக இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, அது தப்பு சரின்ற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க உங்ககிட்ட அது பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை வர வைக்கிறதுக்காக பல விஷயங்கள் செய்வாங்க. அது நல்லவன் போல காமிக்கவும் இருக்கும். நீங்கள் ஒரு ஆணை விரும்பும் பொழுது அந்த ஆண் எந்த அளவுக்கு நல்லவனாக தன்னை காமித்துக் கொள்கிறானோ அந்த அளவுக்கு அதில் அவரின் ஆசை நிறைவேற்றிக் கொள்வதற்கான முதல் அடியாக இருக்கும். நிறைய பேர் லைஃப்ல இந்த ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம விரும்பக்கூடிய ஒரு நபர் ஆண் இல்லை பெண் யாரா வேணா இருக்கட்டும், நம்ம முழுசா நம்புவோம் காதலிக்கும் போது. அவங்கள முழுசா நம்பிக்கை வைக்கிறதுக்கு அந்த நம்பிக்கை அப்படின்றது ஒரு நல்லவனா காமிச்சக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ கெட்டவங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்க மாட்டோம். நல்லவனாக இருக்கக்கூடியவங்க மேலே அதிகமாக நம்பிக்கை வைப்போம். அப்படிப்பட்ட ஒருத்தவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னாலே அது அவங்களோட ஆசை நிறைவேற்றுறதுக்காக முதல் படியான ஒரு விஷயத்த அவங்க உங்ககிட்ட பதிக்கிறாங்க. அந்த நம்பிக்கை வர வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் விரும்பும் ஆணை நேரில் சந்திக்கும் பொழுது அல்லது இத்தனை நாட்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்தவரை அவர் ரொம்ப நல்லவராக உங்களுக்கு காமித்து கொண்டால் கண்டிப்பாக அவர் உங்களிடம் நடித்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஒருத்தங்க இப்படிலாம் ஒரு பையன் இருப்பானா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது, இவ்வளோ நல்ல பையனா இருக்கானே அப்படின்ற எண்ணம் வருதுன்னா ஷோரா அவங்களுக்குள்ள நிறைய தப்பான எண்ணங்கள் இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாரும் வெளியே காமிச்சிட மாட்டாங்க. பல விஷயங்களை மூடி தனக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அது எப்போ சரியான ஒரு விஷயத்த வருதோ அப்போது அதை அவங்க கிட்ட காமிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்த உங்களை மூலியமா நிறைவேற்றிப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட், நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா காதலிக்கும் போது காதலித்து அவங்களுடைய ஆசை நிறைவேற்றிக்கிற வரைக்கும் நல்லவனாக தான் இருப்பாங்க. ஆசை நிறைவேறினதுக்கு அப்புறமா தான் உண்மையான ஒரு முகமே வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் விரும்பும் ஆணிடம் பேசும் எதுவும் இல்லாத பொழுது அந்த ஆண் தானாக ஒரு விஷயத்தை உருவாக்கி பேச ஆரம்பிக்கிறார்கள் என்றால் அந்த ஆண் அவர்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிக் கொள்கிறதாக அல்லது அதை உண்மையான காதலாகவும் இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விஷயமும் வரும். ஒருத்தன்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேச எதுவுமே இல்லாத போது சைலண்டாக இருக்கும்போது தானாக ஒரு விஷயத்த கொண்டு வந்து பேசும்போது ஒன்று உங்களுடைய உடம்புக்காகவும் இருக்கலாம், அண்ட் இன்னொன்று அது ஒரு உண்மையான காதலாகவும் இருக்கலாம். பட் இந்த ஒரு விஷயத்தில் அவங்க என்ன டாபிக் கொண்டு போகிறாங்க, என்ன ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி பேச வராங்க அப்படின்றத வச்சு தான் அதனுடைய உண்மையான காதல் ஃபேக்கான காதல் வெளிவரும். முக்கியமாக உங்களோட உடம்புக்கானதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க எத்தனை நாட்கள் கழிச்சாலும் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கழிச்சினாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட அதை பற்றி அதிகமாக பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஒரு திருமணமான ஆண் உங்களிடம் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வந்து அடிக்கடி பேசிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆணுடைய நோக்கம் உங்களுடைய உடம்பாக தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆண்கள் இருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறமும் கூட ஒரு சில ஆண்கள் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரெண்டும் மேரேஜ் பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. பட் புதுசாக ஒரு பொண்ணு வரும்போது அந்த பொண்ணுகிட்ட போய் அந்த ஆண் சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு அந்த பொண்ணு கூட வாழவே பிடிக்கல, நான் டிவோர்ஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. முக்கியமாக இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் ஒரு விஷயத்தில் நியூஸில் கூட வந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க உங்க கூட ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க. அண்ட் நீங்கள் அவங்கள விட்டுட்டு வருவீங்கன்னு அவங்கள விட்டுட்டு வந்துருவாங்கன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. பட் அவங்க வரமாட்டாங்க. உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. உங்களை அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பயன்படுத்திப்பாங்க. முக்கியமாக உங்களுடைய உடம்புக்காக உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவங்க பல விஷயங்கள் பண்ணுவாங்க. இது கடைசியாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு நாளும் சரி, எப்பவும் சரி, ஒரு ஆண் உங்ககிட்ட தவறான விஷயங்கள் கேட்குறாங்க, தவறாக பண்ணலான்றாங்கனாலே அந்த ஆணுக்கு உங்கள் மேலே அன்பு கிடையாது. அது மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குற வரைக்கும் see you. டாட்டா. பாய்.